ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம neetcode.io வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். அதில் போனீங்கன்னா பிளைண்ட் 75க்குள்ளே அரேஸ் அண்ட் ஹேஷிங்கிற கான்செப்ட்குள்ளே கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை இந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக ஓப்பன் ஆகும். ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட். Given an integer array nums, return true if any value appears at least twice in the array and return false if every element is distinct. அதாவது இவங்க கொடுக்குற இன்புட் அரேல ஏதாவது ஒரு வேல்யூவாவது ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு டைமாவது ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆப்வியஸாக வந்துட்டு நமக்கு தெரியுது ஏதாவது ஒன்று நம்ம ரிப்பீட் ஆகக்கூடாது, யூனிக்காக இருக்கணும், டிஸ்டிங்ஸ் வேல்யூ மட்டும்தான் அதில் இருக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு மைண்டுக்கு வர வேண்டியது ஒரே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் இருக்கணும். அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட். ஓகே, ஹேஷ் செட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எத்தனை ஐட்டம்ஸை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் அதோட ஒரே ஒரு காப்பியை மட்டும் எடுத்து வச்சுக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ஸில் 1 2 3 1 இருக்குது. இப்போ நான் ஒரு செட்டு வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த செட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னா 1 இருக்கான்னு செக் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம செட்டு எம்டியாக இருக்கும் இனிஷியலாக. ஸோ நம்ம 1 கொடுக்கும்போது 1 சேவ் பண்ணிக்கும். அதுக்கடுத்து 2 கொடுப்போம், 2 இருக்கான்னு பார்க்கும், 2 இல்லை, ஸோ 2வையும் சேவ் பண்ணிக்கும். 3 இருக்கான்னு பார்க்கும், 3 இல்லை, ஸோ 3யும் சேவ் பண்ணிக்கும். மறுபடியும் நம்ம வந்துட்டு 1 கொடுக்க ட்ரை பண்ணும்போது அது செக் பண்ணும், அதில் வந்துட்டு 1 இருக்குது ஆல்ரெடி, ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்காது. ஓகே, இப்போ யூனிக்காக இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3ங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டூப்ளிகேட் இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு டூப்ளிகேட் இருக்கான்னு தெரிஞ்சிடும். நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போதே நம்ம வந்துட்டு அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் டூப்ளிகேட் இருக்குன்னு தெரியும், நம்ம வந்துட்டு ட்ரூன்னு நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுவே வந்துட்டு இதில் பாருங்களேன், எக்ஸாம்பிள் 2ல் 1 2 3 4ன்னு இருக்குது. இதில் எதுவுமே வந்துட்டு ரிப்பீட் ஆகலை. ஸோ நம்ம வந்துட்டு அவுட்புட்டை ஃபால்ஸுன்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 3யும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நிறையா 1s 2s 3ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் டூப்ளிகேட் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்யூஷனுக்குள்ளே குதிச்சிடலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட்டு. ஸோ இந்த ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அதில் டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஹேஷ் செட்டை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் செட் ஆஃப் இன்டிஜர் டைப். ஏன் இன்டிஜர் டைப்புனா நமக்கு வந்து இன்டிஜர் இன்புட் தான் தராங்க. ஸோ நம்ம அதை மட்டும் செக் பண்ணோன்னா போதும். ஓகே, இதை வந்து செட்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் லூப்பில் இன்ட் நம்ஸ். ஓகே, அதாவது இங்கே கொடுக்குற இன்புட் அரே நம்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஐட்டமாக இட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்துட்டு நம்ம செட்டில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செட் டாட் கண்டெய்ன்ஸ் இங்கேருந்து வாங்குகிற நம் வேல்யூ இதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ஒரு வேளை வந்துட்டு செட்டில் அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து வேல்யூ டூப்ளிகேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இங்கே பாருங்களேன், இங்கே வேல்யூ டூப்ளிகேட் ஆகிருக்கு, 2 1 இருக்குது, டூப்ளிகேட் ஆகிருக்கு, அவுட்புட் ட்ரூன்னு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது ஃபார் லூப்லேருந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும், ஆல்ரெடி அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா செட்டில் நம்ம அந்த வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் நம். ஸோ இதில் வந்து இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்துடும். ஃபஸ்ட்டு 1 வரும், 2 வரும், 3 வரும். இது மூணுமே வந்துட்டு 1 2 3 எல்லாமே வந்துட்டு செட்டில் ஆட் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்காது. மறுபடியும் லாஸ்ட்டாக அந்த 1 வரும்போது எஸ் செட் கண்டெய்ன்ஸ் நம், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ ஆயிரும். ஓகே, அப்படி இல்லை எல்லாமே டிஸ்டிங்க்ட் வேல்யூஸாக இருக்குது, யூனிக் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா எல்லாமே செட்டில் ஆட் ஆயிரும். லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைலேஷன் எரர். இந்த மாதிரி தப்பு தான் பண்ணக்கூடாது. என்னன்னு பார்த்துருவோமா? hash set integer set equal to new hash set. Yeah, spelling mistake. ஓகே, வேறு எந்த எரரும் இல்லை. நான் ரன் பண்ணுறேன் மறுபடியும். எஸ்,
சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. நம்ம சொல்யூஷன் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார் லூப், அதாவது கொடுக்குற இன்புட் நம்ஸ் அரேலேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், அது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ டைம் போகும் அப்படின்னா, அந்த அரேயில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை டைம். ஓகே, இப்போ 10 எலமெண்ட் இருக்குன்னா 10 டைம் வந்துட்டு லூப் ரன் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம n டைம்ஸ்னு வச்சுக்கலாம். n டைம்ஸ் ரன் ஆகும். அதை வந்துட்டு நம்ம பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது O ஆஃப் என்னன்னு எழுதுவோம். ஓகே, அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக, அதாவது ஒரு ஆக்சிலரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செட் ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவாக இருக்கும், நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறோமோ அத்தனை, அதுதான் வந்துட்டு செட்டோட சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எத்தனை ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்க இன்புட் அரேவோட சைஸை தான் வந்துட்டு நம்மளோட செட்டோட சைஸாகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா, அதுவும் வந்துட்டு என்ன இருக்கும். அதை நம்ம பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது O ஆஃப் n. ஓகே, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தாச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். எஸ், சப்மிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, சொல்யூஷனை பார்த்துக்கோங்க, நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.